விஜய் பையா அட் அ டைம்ல அந்த பையனையும் பைக்கையும் தூக்குனாரு. நம்ப முடியல பாஸ். சாக்கொக்கொர இதுக்கே நீ இப்படி ஷாக் ஆகுறியே, இதை விட பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணிடுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் பாரு. சரி பைக்கை தூக்குனாங்க, சரி அதை கூட மன்னிச்சுலாம் எப்படி தூக்கிட்டாருன்னு வச்சுங்க. டிராக்டர் எப்படா தூக்குனாங்க? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சாக்கொக்கொர பைக்கு டிராக்டருக்கே இவ்வளவு ஷாக் ஆகுறிய, அதை விட ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம ஆளுங்க பண்ணியிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் பாரு. அது எப்படி குதிரை வந்து காத்திலே பறக்குது? ஆனா இந்த சீனெல்லாம் பார்த்து சிலரெல்லாம் செதற விட்ட காலம் தான் இருக்கு. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். நம்ம ஆளுங்க பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணிருக்காங்க போல. தோண்டி எடுத்தா நிறைய கிடைக்கும் புதையல்கள். வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் சினிமாவோட எபிக் ஆக்ஷன்ஸ் சீன்ஸ், அப்புறம் வந்து ஃபைட் சீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களை நோக்கி ஒரு கத்தி வருதுன்னா வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று இப்படி நவுருவீங்க, இல்லைன்னா இப்படி நவுருவீங்க, இல்லைன்னா நெத்தி போட்டில் அடித்து செத்து போயிடுவீங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறான்னு பாருங்க. எல்லா கதவையும் இழுத்து மூடுங்கடா. இந்த சீனை ஒரு காமெடியாவோ இல்ல லாஜிக் மிஸ்டேக்காவோ பார்க்காதீங்க. இது ஒரு சயின்ஸா பாருங்க. இது நியூட்டன்ஸ் தேலாவா பாருங்க. இது தெரியாதனால தான் ஆன்லைன் எக்ஸாம்ல நம்ம ஆளுங்க பார்த்து எழுதி பாஸ் ஆகாம இருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு வேணுங்கிறதுலாம் ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ். இது ஒரு சாதாரண வீடியோவா இல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷனா? ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குங்க இதுல. இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டு காமிச்சு சயின்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. என்ன படிக்கிற? ப்ளஸ் 2. என்னவா போற? இன்ஜினியர். மயிராவ. சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். சரி சாரி, அடுத்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். வாட் அ மேன். யாருங்க இவரு? யாரு? பாலையாவையே மிஞ்சிருவாரு போல. ஆனா சாரி, பாலையாவுக்கு நிகர் பாலையா மட்டும்தான். அவரை வந்து யாராலையும் ஓவர்டேக் பண்ண முடியாது. அவரோட ரெக்கார்டை வந்து யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. சாரி, மன்னிச்சிருங்க. அவங்க நாங்க எல்லாம் ஒரே ரத்தம், ஒரே இனம். அவங்களை எதிர்த்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, பின்னாடி வர கத்திய முன்னாடி போற கண்ணாடியை பார்த்து கரெக்டா சொல்றாரு. இதுல நியூட்டனோட 4th லா இருக்கு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். மொத்தம் 3 லா தானே இருக்கு. 4th லாங்கிறது கிடையவே கிடையாது. ஒருவேளை நியூட்டன் உயிரோட இருந்திருந்தா இந்த சீனை பார்த்துட்டு 4th லான்னு ஒன்று எழுதிருப்பாருங்க. அதை சொன்னேன்.
இப்போ வில்லன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அந்த வில்லனை பிடிக்கிறது தான் ஹீரோட டாஸ்க்கு. அதுக்கு எதுக்குடா 2 கார்ல ஸ்டாண்டிங்ல போகணும்? சிம்பிளா ஒரே கார்ல போயிருக்கலாமே. நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன். அந்த வில்லன் தான் நல்லா மாட்டிக்கிட்டான்ல, அவனை அப்படியே பிடிச்சி அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு அவனை ஹெலிகாப்டர்ல ஏற விட்டீங்க? நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன். இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, எங்கன்னு தான் டக்குன்னு வர மாட்டேங்குது. கேப்டன் அமெரிக்கா சிவில் வார். நீங்க எப்படி காப்பி பண்ணி எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன சொன்னே? காப்பி பண்ணி எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒன்னு எரிச்சிரோட்டா பச்சை துரோகி. ஒரு கிரெடிட்ஸ் ஆவது கொடுத்துருக்கலாம். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் ஸ்டீவ் சொல்லவே கூடாது. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் என் தலைவன் தான். அப்ப இனிமேல் உன் பேர் கேப்டன் அமெரிக்கா இல்ல, வெறும் அமெரிக்கா தான். பேரை மாத்திக்கோ. அந்த ஃபைட் சீனா பார்த்து ரொம்ப டயர்டா இருக்குடா. தலையை வேற பயங்கரமா வலிக்குது. பேசாம நாளைக்கு ஷூட் வச்சிருமா? நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் முடியலடா. இந்த சாங் என்ன ஒரு புத்துணர்ச்சியா இருக்குடா. என்ன சாங் இது? என்ன சாங் வச்ச? பயங்கரமா இருக்குடா. வை மறுபடியும். இப்ப நம்ம ஹீரோ வந்து அல்லையில தூக்கி போட்டு மேய்ச்சி அழைச்சி போயிட்டு இருக்காங்க. அவருக்கு எனர்ஜி கூட்டுறதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் பண்றாங்க. அந்த சாங் கேட்டோன்னே அப்படியே ஒரு வைப் ஏறுது ஹீரோவுக்கு. அந்த வைப்லயே போட்டு எல்லாரையும் அடிச்சு நொறுக்குறாரு. ஆனா இந்த சாங் வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். இங்க ஒவ்வொருத்தருக்குமே இது போல வைப் ஏத்துறதுக்குன்னு ஒரு தோழி கண்டிப்பா தேவைப்படுவாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து பல இடங்கள சோர்ந்து போயிடுவோம், கஷ்டங்களை அனுபவிச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போற நேரத்தில் நம்மளை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு தோழி தேவை. இது போல பாட்டு பாடி. ஆமா ஆமா தினத்தானா உனக்கு பசிக்கிறதுன்ட்டு யாராவது வாழைப்பழத்தை தூக்கி வாயில வச்சிட போறா. இருந்தாலும் இந்த சீனி எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அது எங்க? விவேகம். அப்ப பாட சொன்னல, இப்ப பாடு. உங்க எல்லாருக்குமே தெரியும் வேகம் படம் வந்து பிளாக் பஸ்டர் கிட்ட ஆனது காரணமே இந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் தான். யாரா அவன் இப்படி போட்டு மைண்ட் பக் பண்ணிக்கிறான்? ஆனா இந்த சீனையே இதுலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்களே. ஐ ஃபீல் வெரி பேட் சிவானா. ஏன்னு? ஏன்? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? சிவா சார், நீங்களும் இப்படி பண்ணலாமா? வேகம் படத்துல மாஸ்டர் பீஸ்னா அது இந்த சீன் தான். ஆனா இதுவே காப்பிங்கும் போது தான் அது என்னால ஏத்துக்கவே முடியலங்க. என் மனசை ஏத்துக்க மாட்டேங்குது. அதை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்களா இருட்டு படத்துல சுந்தர் சி கூட நடிச்சிருப்பாங்களே. மாமா எங்க அவங்களா இவங்க? இப்போ இந்த சூப்பர் ஸ்டாரை எல்லா வில்லன்களும் சேர்ந்து சுத்து போடுறாங்க. எப்படி தப்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் வாய்ப்பே இல்லைங்க.
தப்பிக்கிறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே கன் வச்சுருக்காங்க, எல்லாருமே சுற்றி உள்ள எல்லாருமே கன் வச்சுருக்காங்க. எப்படி தப்பிக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. வில்லன்களெல்லாம் வளைச்சு வளைச்சு சுட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு புல்லட் கூட ஹீரோயின் மேல படவே இல்லை. எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். அது சரி, இவங்களுக்கு நெத்தி போட்டுக்கு நேரா கண்ணை வச்சு சுட்டா கூட இவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. ஏன்னா போன ஃபைட்ஸ்லயே பார்த்துருக்கோம். ஆனா ஹீரோயின் சுடும் போது எல்லா வில்லன்களும் க்ளோஸ். ஆனா இப்படி ஒரு ஹீரோயினை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைங்க. இருட்டு பறந்தா ஞாபகம் வருது. மாசுங்க, வேற லெவல். அடுத்து ஒரு அழகான காதல் சீன் தான் பார்க்க போறோம். இது வந்து இந்தியன் சினிமா கிடையாது, பாகிஸ்தான். அதனால வேற லெவல்ல இருக்கும். பார்டர் விட்டு பார்டர் லவ் பண்றீங்களா? கண்ணா பார்த்து பண்றா, பாடி மேலேயே குண்டு போட்டு கொண்டு போறானுங்க. காதலுக்காக மாறி மாறி மாறல வாங்கிறாங்க. எவ்வளவு புல்லட் தான் சொல்லுவான். ஆனா அவங்க செத்தாலும் காதல் சாகாது. காதல் இஸ் கிரேட். சுபம்.